அதிகாலை 1 மணி சென்னையே தூங்கிக்கிட்டு இருக்கு. அப்போ சீறி பாய்ந்து வருது ஒரு சொகுசு மெர்சிடிஸ் பென்ஸ் கார். கண் இமைக்கும் நேரத்துல ஒரு போலீஸ் வண்டி மேல மோதி அப்படியே பிளாட்பாரத்துல தூங்கிட்டு இருந்தவங்க மேல ஏறுது. ஒரு 13 வயது சிறுவன் ரத்த வெள்ளத்துல துடி துடிச்சு இறந்து போறான். 2013 சென்னையே உலுக்கிய எம்பி குரூப் வாரிசு ஷாஜி புருஷோத்தமனோட ஹிட் அண்ட் ரன் கேஸ்ல இப்போ 13 வருஷம் கழிச்சு நீதிமன்றம் அதிரடி தீர்ப்பு கொடுத்திருக்கு. ஆனா தீர்ப்பு நேரத்துல அந்த வாரிசு எங்க? வணக்கம் நண்பர்களே, இது HKS வாய்ஸ் மீடியா. மே 22/2/2013 அன்னைக்கு ராத்திரி எம்பி குரூப் வாரிசான ஷாஜி புருஷோத்தமனும் அவரோட நண்பர்களும் பயங்கரமா குடிச்சிருக்காங்க. மே 23 அதிகாலை எழும்பூர் அரசு மகப்பேறு மருத்துவமனை பக்கத்துல கார் வரும்போது அநியாயத்துக்கு போதையில இருந்த ஷாஜி காரோட கட்டுப்பாட்டை இழந்துட்டாரு. எதிர வந்த போலீஸ் ரோந்து வாகனத்துல மோதி பேருந்து நிறுத்த நிழற்குடைக்குள்ள காரை விட்டுருக்காரு. அங்க பிளெக்ஸ் போர்டு மாட்டிட்டு இருந்தவங்க நடைபாதையில தூங்கிட்டு இருந்தவங்க மேல கார் ஏறி இருக்கு. முனிராஜுங்கிற 13 வயசு சிறுவன் பரிதாபமா உயிரிழந்தான். இன்னும் 5 பேருக்கு பலத்த காயம். விபத்து நடந்த உடனே அங்கிருந்த போலீஸ் இன்ஸ்பெக்டர் ஷாஜியை தப்பிக்க விட்டதா ஒரு குற்றச்சாட்டு எழுந்து அந்த இன்ஸ்பெக்டர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டாரு. அதுக்கப்புறம் கேஸ் அசிஸ்டன்ட் கமிஷனருக்கு மாறுச்சு. கோர்ட்ல ஷாஜி தரப்பு என்ன சொன்னாங்க தெரியுமா? நான் காரை ஓட்டல, என் நண்பர் RM குமார் தான் ஓட்டுனாரு அப்படின்னு பழிய தூக்கி போட பார்த்தாங்க. ஆனா போலீஸ் தரப்பு FIR, கார்ல இருந்த மத்தவங்களோட ரகசிய வாக்குமூலம், சாட்சிகள் மற்றும் ராயப்பேட்டை அரசு ஆஸ்பத்திரி கொடுத்த குடிபோதை சான்றிதழ் எல்லாத்தையும் வச்சு ஷாஜியோட வாதத்தை தவிடு பொடியாக்குனாங்க. இப்போ விபத்து நடந்து 13 வருஷத்துக்கு அப்புறம் சென்னை 7வது கூடுதல் மாவட்ட செஷன்ஸ் நீதிமன்ற நீதிபதி P. ஸ்ரீகுமார் அதிரடி தீர்ப்பு வழங்கியிருக்காரு. ஷாஜி புருஷோத்தமனை குற்றவாளின்னு அறிவிச்ச கோர்ட் IPC 304, அதாவது கொலை குற்றமாகாத மரணம் விளைவித்தல் மற்றும் போதையில உரிமம் இல்லாம கார் ஓட்டுனதுக்காக தண்டனை உறுதி செஞ்சிருக்காங்க. ஆனா ட்விஸ்ட் என்னன்னா, திங்கட்கிழமை தண்டனை விவரத்தை அறிவிக்க கோர்ட் கூடியப்போ ஷாஜி ஆஜராகல. எனக்கு உடம்பு சரியில்லை, ட்ரீட்மெண்ட்ல இருக்கேன்னு சாக்கு சொல்லியிருக்காரு. ஆனா முறையான ஆதாரம் இல்லாததால கோர்ட் கடுப்பாகி மனுவை தள்ளுபடி செஞ்சுட்டு அவருக்கு பிணையில் வெளிவர முடியாத வாரண்ட் பிறப்பிச்சிருக்காங்க. போலீஸ் தரப்புல இப்போ ஷாஜியை தேடிட்டு இருக்காங்க. ஆனா இன்னும் கண்டுபிடிக்க முடியலன்னு கோர்ட்ல சொல்லியிருக்காங்க. சட்டம் தன் கடமையை செய்ய 13 வருஷம் ஆகியிருந்தாலும் குற்றவாளி தப்பிக்க முடியாதுங்கிறத இந்த தீர்ப்பு காட்டியிருக்கு. ஆனா பணபலம் இருந்தா சட்டம் தண்டனை கொடுக்கும்போது கூட இப்படி தலைமறைவாக முடியுமா? இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம HKS வாய்ஸ் மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.